अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் குர்ஆனில் கூறப்பட்ட விலங்குகள் பறவைகள் பற்றி தெரிஞ்சு வரோம். இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய விலங்கானது மீன். கடல்வாழ் உயிரினமான இந்த மீனை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? ஒரு நபியவே அல்லாஹ் மீனுடைய வெயிட்டில் சிறை வைத்ததாக சொல்லி காட்டுறான். இதை பற்றின செய்தி 37வது அத்தியாயத்தின் 139வது வசனம் துவங்கி 147வது வசனம் வரைக்கும் இறைவன் சொல்லி காட்டுறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூதர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு. அவர் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி ஓடி ஒளிந்தவராக போய் ஏறும்போது அந்த கப்பலிலிருந்து அதிகமான மக்கள் இருப்பதாக கூறி சீட்டு குலுக்கி போட்டு யாரை தூக்கி வீசுவது அப்படிங்கிறதுல இழிந்தவராக அவர் பெயர் இடம்பெற்றது. ஆகையினால அந்த மக்கள் யூனுஸ் நபியை கடலில் தூக்கி வீசுகிறாங்க. அப்போது ஒரு மீன் அவங்கள விழுங்குது. அந்த தூதர் மட்டும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதி செய்துக்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் மறுமை நாள் வரைக்குமே அந்த மீனோட வெயிட்லேயே அவங்கள சிறை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவரை நோய் உற்றவராக வெட்ட வெளியில் அந்த மீன் துப்பியது. அவர் மீது நிழல் தரக்கூடிய சுரை கொடிய முளைக்க செய்தோம். அந்த தூதரை 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு நபியாக அனுப்பி வச்சோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனங்களில் இறைவன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களை விட்டு ஓட்டில் போய் ஏறினதாகவும் அந்த கப்பலில் நிறைய பேர் இருந்ததுனால யாராவது ஒருத்தர் வெளியாகணும்னு சொல்லி அந்த மக்கள் சீட்டு குலுக்கி போட்டு அதில் யூனுஸ் நபியோடைய பெயர் அவங்க தண்ணீரில் தூக்கி வீசப்பட்டதன் பிறகு மீன் விலங்கின செய்தியை சொல்லிட்டு இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஏன் கப்பலில் போய் ஏறினாங்க, எங்கே செல்வதற்காக சென்றாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்து மக்களுக்கு பல வருடங்களாக அவங்களுக்கு மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்லி இறைவனை பற்றியும் அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிற ஓரிரை கோட்பாடை எடுத்து சொன்னாங்க. ஆனால் அந்த மக்கள் நீண்ட நாட்களாக இறைவனுக்கு கட்டுப்படாமல் இருந்த காரணத்தினால இறைவன் உங்களெல்லாம் அழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர் அங்கிருந்து வெளியாகிறாரு. ஆனால் அதற்குள்ளாக அந்த மக்கள் அல்லாஹ்வின் மீது பயம் ஏற்பட்டு மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சு அதன் காரணமாக அந்த மக்கள் மன்னிக்கவும் பட்டாங்க. ஆனால் இந்த தூதரோ திரும்ப பார்க்கும்போது அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டு இல்லாமல் எல்லா மக்களும் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அல்லாஹ்விடம் கோபித்து கொண்டு அவங்க படகுல ஏறி செல்ல நாடினாங்க. அவங்க செஞ்சது தவறு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அல்லாஹ் அந்த கப்பலில் இருந்து அவங்கள தூக்கி வீரியப்பட்டு அவங்கள ஒரு மீனோட வெயிட்டில் சிறை வச்ச சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதிலும் அவங்க என்ன துதி செஞ்சாங்க, அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லி அல்லாஹுவை அவங்க பிரார்த்திக்கலை அப்படின்னா மறுமை நாள் வரைக்குமே அந்த மீனோட வெயிட்டிலேயே வாழ்ந்திருப்பாங்க. அப்படின்னா அந்த வாசகம் எப்பேற்பட்டது, எப்படிப்பட்ட துவா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வயிற்றில் இருக்கும்போது லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்தும் மினல் வாலிமீன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, அவன் தூயவன், நானே அநியாயக்காரன்னு சொல்லி அவங்களுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததின் காரணமாக தான் அவங்க காப்பாற்றப்பட்டு அந்த மீன் அவங்கள கரைக்குள்ளே அவங்கள வீசி எறிஞ்சு மண்ணில் போடுது. அப்படியாக வெளிவந்த பிறகு நீண்ட நாட்கள் சூரிய ஒளி படாமல் அந்த மீனோட வெயிட்டிலேயே அவங்க இருந்ததின் காரணமாக அவங்களுக்கு நோய் ஏற்படுது. பிறகு அல்லாஹ் அவங்களுக்காகவே சுரை குடுகைகளை வளர வச்சு அந்த செடியின் மூலம் அவங்களுக்கு நிழல் கொடுத்து அதனை சாப்பிட்டு அவங்க நிவாரணத்தையும் பெறுறாங்க. ஆகவே தூதராக இருந்தாலும் தவறு செய்தாங்க அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தணும். அவங்க செய்த தவறுக்காக அவங்களுக்கும் நிச்சயம் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்களை இறைவன் இங்கே சொல்லி காட்டுறான். மீன் அப்படின்னு நாம் நினைக்கும்போது கடலில் பல வகையான உயிரினங்கள் வாழுது. அதிலும் மீன்களில் சின்னது பெருசுன்னு பல வகைகள் இருக்குது. ஒரு ஆளையே முழுங்கி அவங்க வயிற்றில் வாழணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மீனாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஒரு திமிங்கலம் சைஸில் கற்பனை செஞ்சுக்க முடியும். அப்போது அவ்வளோ பெரிய ஒரு மிருகமானது கடலில் பல நாட்கள் சூரிய ஒளி இல்லாமல் அதோட வெயிட்டிலேயே சிறப்பட்டு வாடினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தூதருக்கு அப்படி ஒரு படிப்பனையை இறைவன் காட்டினான். இன்னும் அல்லாஹ் இந்த கடலை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய மீன்களை பற்றியும் 16வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்லும்போது கடலில் இருந்து பசுமையான இறைச்சியை உங்களுக்கு உண்பதற்காகவும்
இன்னும் நீங்கள் அணிந்து கொள்வதற்காக நகைகளையும் அந்த கடலிலிருந்து வெளிப்படுத்துகின்றான். அவனது அருளை தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தவும் கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கான். அதில் கப்பல் சென்று அது அந்த தண்ணீரை கிழித்து கொண்டு செல்கிறது அப்படின்னும் அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே கடலில் இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு ஹலாலானதாக இருக்குது. இன்னும் அணிகலன்கள், முத்து, பவளம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கடல்லேருந்து நகைகள் செஞ்சு போடுறதுக்கும் பயன்படுதுன்னு தெரியுது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நாம் இறந்தவற்றை சாப்பிட மாட்டோம். அது தடை செய்யப்பட்ட உணவாகவும் இருக்குது. ஆனால் கடலில் செத்து போன மீனும் கூட நமக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு நபி அவங்க சொல்கிறாங்க. கடலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறான். இன்னும் அதில் செத்தவை கூட உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னே சொல்கிறாங்க. இதை பற்றி அல்லாஹும் 5வது அத்தியாயம் 96வது வசனத்தில் சொல்லும்போது, உங்களுக்கு ஏனைய பிராணிகளுக்கும் பயன்படும் பொருட்டு கடலில் வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவாக இருக்குது. உங்களுக்கு இஹ்ராம் கட்டியிருக்கிற நிலையில் நீங்கள் தரையில் வேட்டையாடக்கூடாது. ஆனால் கடலில் நீங்கள் வேட்டையாடுவது உங்கள் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு அல்லாஹாலா இங்கே சட்டத்தை சொல்லி காட்டுறான். நம்மளில் சிலருக்கு திமிங்கலத்தை சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்கும். இதை பற்றி நபி அவங்க சொல்கிற செய்தி புகாரியில் 2483வது செய்தியாக இருக்குது. நபி அவங்க ஒரு படைப்பிரிவை போருக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போருக்கு போயிட்டு அவங்க திரும்ப வர சமயத்தில் அவங்களுடைய உணவுகள் எல்லாமே காலியாகி சாப்பிட ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வறுமை அவங்கள வாட்டுனுச்சு. அப்படி அவங்க திரும்ப வர பாதையில் கடல் பயணமாக அவங்க வரும்போது அங்கே ஒரு திமிங்கலத்தை பார்க்குறாங்க. அது கரையோரமாக ஒதுங்கிறத பார்த்தோன்னே அதனை சாப்பிடுவதற்காக அந்த மக்கள் தயாராகிறாங்க. அது எந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஒட்டகத்தினுடைய ஹைட்டை விட அந்த மீனோட விலா எலும்பு அவ்வளோ உயரமானதாகவும், அதனுடைய கண்களின் அந்த குழி போன்ற பகுதியில் அவங்க குழம்பு செய்து சாப்பிட்றதுக்கு தகுதியான ஒரு சட்டியை போல் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னும், அந்த கறிகளை 12 நாட்களுக்கு நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். இன்னும் நபி அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு வருவதற்காக அதனை பதப்படுத்தியும் வச்சு நபி அவங்கள்ட்ட கொண்டு வந்து இந்த செய்தியை சொன்ன பிறகு அதிலிருந்து எனக்கும் கொடுத்திருக்க கூடாதான்னு ரசூலா சொன்னாங்க. யார் ரசூலல்லா, உங்களுக்காகவும் கொண்டு வந்திருக்கோன்னு அந்த மீனிலிருந்து சில பகுதிகளை அவங்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்ததாக சஹாபாக்கள் சொல்கிறாங்க. ஆகவே நாம் திமிங்கலத்தை தாராளமாக சாப்பிட்லாங்கிற செய்தியை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆகவே கடலில் வாழக்கூடிய மீன் வகைகள் அத்தனையும், நண்டு, இறாலு போன்ற வகையையும் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹாலா சனிக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிக்கக்கூடாதுன்னு யூத சமுதாயத்துக்கு கட்டளையிட்ட போது மீனை தான் சோதனையாகவும் ஆக்கி வச்சான். ஆகவே மீன் சின்னதாக இருந்தாலோ பெருசாக இருந்தாலோ அனைத்துமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பதிவில் இறைவன் கூறக்கூடிய மீனை பற்றின சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வேறொரு விலங்கினத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.